சென்னையில் காவலர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னையில் துணை கண்காணிப்பாளர்களுக்கான பயிற்சி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்தது. காவல்துறையினரின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் யோகா போன்ற பல்வேறு பயிற்சிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று பயிற்சியின் இறுதி நாளான நிறைவு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்காக பல்வேறு பதக்கங்களை வழங்கவிருக்கிறார். தற்போது காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கலாச்சார பண்பாட்டை அறியும் பொருட்டு இந்தியாவின் மற்ற பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய காவல் பயிற்சியகங்களான மேகாலயா, ஷில்லாங் அமைந்துள்ள வடகிழக்கு எல்லை காவல் பயிற்சியகம், பஞ்சாப் காவல் உயர் பயிற்சியகம், டெல்லி காவல் உயர் பயிற்சியகம், தெலங்கானா காவல் உயர் பயிற்சியகம் மற்றும் தேசிய காவல் உயர் பயிற்சியகம், ஹைதராபாத் ஆகிய காவல் உயர் பயிற்சியகங்களில் சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளனர். பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர்களின் அணிவகுப்பு ஆய்வினை முடித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அணிவணக்க மேடைக்கு வருகிறார்கள். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் காவலர்களுக்கான பயிற்சி நிறைவு நாளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கு பெற்று அங்கு அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்காக பல்வேறு பதக்கங்களை வழங்க இருக்கிறார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களுக்கு ஆளாகி வருவதால் அவர்களுக்கு யோகா போன்ற சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக துணை கண்காணிப்பாளர்கள், டிஎஸ்பி போன்ற பதவியில் இருப்பவர்களுக்கு பயிற்சி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பயிற்சியின் நிறைவு நாளான இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிறைவு விழாவில் பங்கேற்று அவர்களுக்கு பதக்கங்களை வழங்க இருக்கிறார். எஸ் வினோத் தலைமை ஏற்று வருகிறார். பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திருமதி கல்பனா தத் துணையாக வழிநடத்தி வருகிறார். முதல் குழுவினரை பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு ஏ பாரத் வழிநடத்தி வருகிறார். அவரை தொடர்ந்து இரண்டாம் குழுவினரை பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திருமதி எஸ் வினோதினி தலைமையில் இரண்டாவது அணி அணிவகுத்து வருகிறது. இரண்டாவது அணியை தொடர்ந்து மூன்றாம் அணியாக பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு பி தங்கராமன் தலைமையில் பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர்கள் அணி வீரநடையிட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை தொடர்ந்து நான்காம் குழுவினரை பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு ஆர் கே சசிதர் தலைமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாம் குழுவினரை பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு இ சதீஷ்குமார் தலைமையில் அணிவகுத்து தொடர்ந்து செல்கின்றனர். அங்க போய் ஹால்ட்
சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் தற்போது காவல்துறையினரின் பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக துணை கண்காணிப்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெற்று வந்தது. அந்த பயிற்சியின் நிறைவு விழாவான இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு வழங்க இருக்கிறார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொள்ளும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். Check, check. முறையான பயிற்சியும் கடின உழைப்பும் இணைந்து மிக நேர்த்தியாக அணிகள் அணிவகுத்து அதன் தொடக்க புள்ளியை அடைந்துள்ளார்கள். பயிற்சி துணை கண்காணிப்பாளர்கள் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். பயிற்சி துணை கண்காணிப்பாளர்கள் இன்னும் சில தினங்களில் அவர்கள் பணியில் சேர உள்ளனர். அவர்களுக்கான பயிற்சி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பயிற்சியின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பயிற்சியில் நன்கு செயல்பட்டவர்களுக்கு பதக்கங்களை வழங்க இருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார். திறந்த வாகனத்தில் அவர் அங்கு வந்து தற்பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கும் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் பயிற்சி துணை கண்காணிப்பாளர்கள் டிஎஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய பயிற்சி துணை கண்காணிப்பாளர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் பெருமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிறைவு விழாவில் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றனர். விழா மேடையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற அமைச்சர் பெருமக்கள் அங்கே அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல் துணை கண்காணிப்பாளர்கள் உறுதிமொழி ஏற்பார்கள். அவர்களோடு அமைச்சர்கள் மாஃபாய் பாண்டியராஜன், சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், இன்னும் பல அரசு உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் அங்கு அமர்ந்து கொண்டு இந்த விழா நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக காவல்துறையின் உயரிய நோக்கங்களின் வாழும் நான் ஈடுபாடும் உண்மை பற்றும் கொண்டிருப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். எந்தவித அச்சமோ விருப்பு வெறுப்போ இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாயமான உணர்வுடன் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கில் பயிற்சி துணை கண்காணிப்பாளர்களுக்கு கடந்த சில தினங்களாக பயிற்சி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பயிற்சியின் நிறைவு விழாவான இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் பெருமக்கள் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு பயிற்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்காக, சிறப்பாக செயல்பட்டவர்களுக்காக பல்வேறு பதக்கங்களை வழங்கவிருக்கின்றனர். இந்த விழாவில்
காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஜிபி ராஜேந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரை தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தும் அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் பயிற்சி துணை கண்காணிப்பாளர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று அந்த விழாவில் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கக்கூடிய அந்த விழாவில் பங்கேற்று அவர்களுடைய அணிவகுப்பை ஏற்று தற்பொழுது விழாவின் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஜிபி ராஜேந்திரன் உறுதிமொழியை வாசிக்க பயிற்சி காவலர்கள் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தற்பொழுது விழாவின் மேடைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கின்றனர். அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். வெண்கல பதக்கத்தினை பெறுகிறார் திரு ஏ பாரத். துப்பாக்கி சுடல் போட்டியில் தங்கத்தினை வெல்கிறார் பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திருமதி எஸ் வினோதினி. வெள்ளிப்பதக்கத்தினை பெறுகிறார் பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயபிரகாஷ். வெண்கல பதக்கத்தினை பெறுகிறார் பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு எஸ் புகழேந்தி கணேஷ். உள்ளரங்க வகுப்புகள், வெளியரங்க அணிவகுப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மற்றும் அனைத்து பயிற்சிகளிலும் தன்னை நிரூபித்து வெற்றி பெற்ற ஒரு பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளருக்கு ஒவ்வொரு பயிற்சி நிறைவின் போதும் காவல்துறை தலைமை இயக்குநரின் சிறப்பு வாழ் மற்றும் தங்கப்பதக்கம் பரிசாக அளிக்கப்படுகிறது. இது பயிற்சியின் உயர்நிலை கௌரவமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் 2017-18 ஆண்டிற்கான காவல்துறையின் சிறப்பு வாழ் மற்றும் தங்கப்பதக்கத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் பெறுகிறார் பயிற்சி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு இ சதீஷ்குமார் அவர்கள். இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சரின் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதலமைச்சரின் வீரதீர பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் திரு பி திருமலை நம்பி, சிறப்பு காவல் உதவியாளர் அவர்கள். குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எம் கார்த்திகேயன், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, மதுரை மாவட்டம்.
குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகவல்சார் பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு வீராசாமி, தஞ்சாவூர் மாவட்டம். சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் ஆணையாளர் முனைவர் ஏ.கே. விஸ்வநாதன் இகாப்பா அவர்கள். சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் கூடுதல் காவல் ஆணையாளர் திரு எஸ். என். சேஷசாய், தலைமையிடம் சென்னை பெருநகர காவல். சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சி. ராஜா, முதலமைச்சரின் பாதுகாப்பு பிரிவு, சென்னை. திரு சி. ராஜா, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர். குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான சீர்திருத்த பணி பதக்கத்தினை பெறுகிறார் உதவி சிறை அலுவலர் திருமதி வி. தங்கம், ஓய்வு. குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் மெச்சத்தகுந்த பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் துணை கண்காணிப்பாளர் திரு சி. பாரதி, பாதுகாப்பு பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை, தலைமையிடம், சென்னை. குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் மெச்சத்தகுந்த பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் ஆய்வாளர் திரு எம். ரவிச்சந்தர், ஆயுதப்படை, கோவை மாநகரம். குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் மெச்சத்தகுந்த பணிக்கான காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் உதவி ஆய்வாளர் திரு ஏ. ராஜா, தனிப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை, சேலம் மாநகரம். குடியரசு தினத்தன்று வழங்கப்பட்ட குடியரசுத் தலைவரின் மெச்சத்தகுந்த பணிக்கான தீயணைப்பு பணி பதக்கத்தினை பெறுகிறார் நிலைய அலுவலர் ஓய்வு திரு ஆர். பழனிசாமி, கோயம்புத்தூர். தமிழக முதலமைச்சரின் சமூக சேவைக்கான காவல் சிறப்பு பணி பதக்கத்தை பெறுகிறார் கூடுதல் காவல்துறை இயக்குநர் முனைவர் கே. ஜெயந்த் முரளி, குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை, சென்னை. தமிழ்நாடு முதலமைச்சரின் சமூக சேவைக்கான காவல் சிறப்பு பணி பதக்கத்தினை பெறுகிறார் காவல்துறை தலைவர் திரு சி. ஈஸ்வரமூர்த்தி, நுண்ணறிவு பிரிவு, உள்நாட்டு பாதுகாப்பு, சென்னை. தமிழ்நாடு முதலமைச்சரின் சமூக சேவைக்கான காவல் சிறப்பு பணி பதக்கத்தினை பெறுகிறார் காவல் துணை ஆணையாளர் திரு ஏ. மயில்வாகனன், குற்றம் மற்றும் போக்குவரத்து, திருச்சி நகரம். தமிழ்நாடு முதலமைச்சரின் சமூக சேவைக்கான காவல் சிறப்பு பணி பதக்கத்தினை பெறுகிறார் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு எம். சந்திரசேகரன், தலைமையிடம், சேலம் மாவட்டம். தமிழ்நாடு முதலமைச்சரின் சமூக சேவைக்கான காவல் சிறப்பு பணி பதக்கத்தினை பெறுகிறார் பெண் முதல்நிலை காவலர் திருமதி ஜே. சுதா, விழுப்புரம் ரயில்வே காவல் நிலையம், திருச்சி ரயில்வே காவல் மாவட்டம். இரண்டாயிரத்தி 14-15 ஆண்டிற்கான மத்திய உள்துறை அமைச்சரின் சிறந்த காவல் பயிற்சிக்கான பதக்கத்தினை பெறுகிறார் காவல்துறை தலைவர் திரு கே. பெரியய்யா, கோயம்புத்தூர் நகரம். இரண்டாயிரத்தி 14-15 ஆண்டிற்கான மத்திய உள்துறை அமைச்சரின் சிறந்த காவல் பயிற்சிக்கான பதக்கத்தை பெறுகிறார் காவல் ஆய்வாளர் திரு எம். பாபு. 2017 ஆண்டிற்கான தமிழக முதல்வரின் அண்ணா பதக்கத்தை பெறுகிறார் காவல் கண்காணிப்பாளர் திருமதி எஸ். ராஜேஸ்வரி, குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை, சென்னை. 2017 ஆண்டிற்கான சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தை பெறுகிறார் காவல் துணை ஆணையாளர் திருமதி ஏ. ஜெயலட்சுமி, நிர்வாகம், சென்னை மாநகரம்.
2017 ஆண்டிற்கான சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் கண்காணிப்பாளர் திரு ஜி நாகஜோதி, நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு, சென்னை. 2017 ஆண்டிற்கான சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தை பெறுகிறார் காவல் கண்காணிப்பாளர் திருமதி சண்முக பிரியா, போக்குவரத்து வடக்கு, சென்னை மாநகரம். 2017 ஆண்டிற்கான சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் ஆய்வாளர் திருமதி என் ஜானகி, லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு, CSU 3, சென்னை. 2017 ஆண்டிற்கான சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் ஆய்வாளர் திரு டி இலக்குமணன், திட்டமிட்ட குற்றம் நுண்ணறிவு பிரிவு, தஞ்சாவூர் மாவட்டம். 2017 ஆண்டிற்கான சிறப்பான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் ஆய்வாளர் திருமதி ஏ முத்துலட்சுமி, பழனி ஆயக்குடி காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். 2017 ஆண்டிற்கான சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தினை பெறுகிறார் காவல் உதவி ஆய்வாளர் திருமதி பி கவிதா, கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், விழுப்புரம் மாவட்டம். 2017 ஆண்டிற்கான சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கத்தினை பெறுகிறார் தலைமை காவலர் திரு என் சந்திரமோகன், C3 சட்டம் மற்றும் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் துணை கண்காணிப்பாளர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கும் தமிழக காவல்துறையினருக்கு குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று அறிவிக்கப்பட்ட பதக்கங்களையும் வழங்கி கௌரவிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இந்த விழாவில் அமைச்சர் பெருமக்கள், அரசு உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம்.